கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி என் ரிஷபராசி உறவுகளுக்கு 16 செல்வங்களை பரிபூர்ணமாக இந்த தமிழ் புத்தாண்டில் கொடுக்க போகிறார். உங்கள் வீட்டில் என்ன சங்கடம் இருந்தாலும் அதை சமாளிக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. பாரபட்சம் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கப் போகுது. வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளை. இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குப்பா. பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியான ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல செலவுகள், எதிர்பாராத உயர்வுகள் இதெல்லாம் இந்த வருஷத்தில் அமையப்போகுது. எத்தனை பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும், என்னென்ன விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பற்றி ரிஷபராசி உறவுகளோடு ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். முதல் விஷயம், ஏதாவது ஒரு பகை இருக்குது. எனக்கு ஒரு பகை, என் குடும்பத்தில் இந்த பகை எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய நட்பில் இந்த பகை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இது உருவாயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பகை நமக்கு சீராகும். இந்த பகை நமக்கு என்ன பண்ணும், எதிர்பார்க்குற பிரச்சனையை கொடுக்காம பகையாளிகள் விலகுவார்கள். இதற்கு நீங்கள் சின்னதாக ஒரே ஒரு மேஜிக் ஒன்று, ரிஷபராசிக்காரர்கள் வராகி தேவியை மட்டும் சனிக்கிழமையிலும் பஞ்சமி திதியிலும் வழிபாடு செய்வது இந்த வருஷத்தில் நல்லது. ரொம்ப சிம்பிள். அடுத்தது, குடும்பத்தில் ஒரு அமைதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த குடும்பம் என்ன வருது, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் தான் இந்த குடும்பத்தில் சில பிரச்சனை வருது, நமக்கு பிடிச்ச ஆசைகளை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுனால தான் ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்தை சொல்கிறதும் சில விஷயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறதும் இந்த வருஷத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்க. அப்போ குடும்பத்தில் என்ன பண்ண போகுது, மன அமைதியும் குடும்ப அமைதியும் ஏற்பட போகுது. என்னென்னா, நம்ம ஆசை சில விஷயங்களை சொல்கிறோம் ரொம்ப எதிர்பார்ப்போட, அங்கேருந்து ஒரு அப்ளாஸ் கிடைக்கும், நம்மளை ஏதோ கௌரவிப்பாங்களாம் நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லையே. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம வருத்தப்பட முடியாது. அப்போ நம்ம ஆசைகளை கண்ணாடிக்கிட்ட சொல்லிப்போம். எஸ், கரெக்டாக கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லிப்போம். இல்லை செல்ஃபோனில் வேணாலும் ஒரு ஆடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு, வீடியோ ரெக்கார்டு கூட எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு கேட்டுப்போம் நம்ம ஆசையை. நம்ம ஆசை இன்னும் நிறைவேறும். ஆனால் அதே நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்டையோ தெரிஞ்சவர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்லி நம்ம அமைதியை கெடுத்துக்க வேண்டாம். இதை மட்டும் ஒரு ஃபார்முலா பண்ணிக்கிங்க. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். பூமி லாபம், ஒரு இடம் வாங்கிறது, உங்களுடைய வருமானத்தில் உயர்வு ஏற்படுவது, இன்னும் சொல்லப்போனால் மனநிலை, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏதாவது பெருத்த கடனில் இருக்கிற சுவாமி, பெருத்த மன கஷ்டத்தில் இருக்க, இந்த பணம் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னும் போது கண்டிப்பாக பணப்பிரச்சனைகள் இந்த வருஷத்தில், இந்த லாபத்தில் சனி பகவான் வந்திருக்கிறதுனால எதையுமே கடவுள் லாப நோக்கமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார், காலங்கிற கடவுள். அதனால் பணநிலை சீராகும். நம்பி இருக்கலாம், நம்புங்க. உறவுகள், சில நல்ல உறவுகள் நல்லதை கொடுக்கும். அதில் சில உறவுகள் நம்மளை உயர்த்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை ரிஷபராசிக்கு கொடுக்கிறது. உங்களுடைய வேலை விஷயத்தில் இதுதான் என் வேலை, இதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு அதை தெரியக்கூடிய நிலை வரும். அந்த நிலையை தக்க வச்சுக்கிங்க. நான் யார், நான் இவர் தான், இப்படி தான் நான் வேலை பார்ப்பேன், இப்படி தான் என்னுடைய ஜாபை நான் கண்டினியூ பண்ணுவேன், இப்படி தான் என் தொழிலை நடத்துவேன். இப்படி ஒரு ஸ்டேபிலிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த வருஷத்தில் சேமிப்பு அதிகரிக்கும். நிச்சயமாக நம்பலாம், நிறைய வருமானம் வரும். அதை சேமிக்கிற ஆற்றல் ரிஷபராசிக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது, நடக்கப் போகுது. அதனால் சேமிப்பு திங்கிங் ஏற்பட்டு ஏதாவது ஒரு மணி ஆர்டர், ஏதாவது ஒரு விஷயம் மணியை சேவிங் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கம்பல்சரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க. இந்த வருஷத்தில் நெகட்டிவாக என்னங்க இருக்குது அப்படின்னா, பராபவ வருஷம் நிறைய சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். எதை எடுத்தாலும் என்னால் அப்புறமா பார்த்துக்கலான்னு தோணும், இப்போ வேண்டான்னு தோணும். எதுக்குங்க இந்த சோம்பேறித்தனம்? நாளைக்கு நம்மளை ஒருத்தம் குறை சொல்லிடக்கூடாது. அதனால் காலையில் இயர்லி சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கான முயற்சியை ஆரம்பிப்போம்.
சோம்பேறித்தனத்தை இந்த எழுந்திருக்கிறது மூலமாக தான் அதை முறியடிக்க முடியும். செல்ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம். எழுந்திருக்கிற நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உடல் எடை பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும். உடம்பில் சில பேருக்கு உடம்பு எடை இல்லைன்னு வருத்தம் வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு எடை கூடுதுன்னு பிரச்சனை வரும். அதனால் உடல் எடையை சமாளிக்கிறதுக்காக நீங்களே நிறைய டயட்டெல்லாம் பற்றிலாம் நிறைய ஃபுட்டை பற்றிலாம் யோசிக்க போகிறீங்க. நிறைய அதை பற்றி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்க்க போகிறீங்க. இந்த உடம்பை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு. அவ்வளோ தூரம் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நிறையா வெந்நீர் குடிங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு அடுத்த சாப்பாடு அதிகமாக சாப்பிடாதீங்க. அதாவது பசி வருது சாப்பிட்றோம், அது ஃபுல்லாக அடித்து காலி பண்ணுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆக ரிஷபராசிக்கு இந்த வருஷத்தில் இந்த இடத்துல இது விஷயம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலம் அப்படிங்கிறது 2 விஷயத்தினால, சில நபர்களை சந்திப்பதனால நமக்கு அனுகூலம் கிடைக்கும். ஒரு சில மனுஷங்களை சந்திக்கும் போது அந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. ஏதோ வீட்டுக்கு வந்தார் போனார் அதோடு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் அவங்கள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பெரிய கேரண்டியாக ஒரு விஷயத்தை நடத்துகிற வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதை பயன்படுத்திங்க. மனக்குழப்பம் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில தாமதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. தாமதம் நல்லதை கொடுக்குங்கிற பெருத்த நம்பிக்கையை வைங்க. அந்த மனக்குழப்பம் தீந்துடும். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய நன்மை உங்களுக்காக காத்திருக்கிறது. பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா இந்த 11 நிமிஷம், ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க. 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும். 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது.
ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது, அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட்டு ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும், ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க, அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கிடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த கால கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.